ரிப்போர்ட்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நமது டெய்லி டோஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜெய். வணக்கம் ஜெய். வணக்கம் தேவா. இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக என்னன்னா, திருமாவளவன் அவர்கள்ட்ட பேட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கீங்க, ஏன் சட்டசபை தேர்தலையும் நிற்கிறீங்க அப்படின்ற கேள்வி வந்து திருமாவளவன் நோக்கி கேட்டிருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்டில் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே நான் வந்து சட்டசபை உறுப்பினராக 2.5 வருஷம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சட்டசபை தேர்தலே இல்லாமல் நான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் தான் நிறைய தாட்டி நின்றுருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற தேர்தலில் தான் நிறையா இருந்திருக்கேன். பாராளுமன்ற தேர்தலில் விளிம்பு நிலை மக்களுக்கு தேசிய அளவில் குரல் எவ்வளோதான் கொடுத்தாலும் அது தமிழகத்தில் கேட்காது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. கேட்டிருக்காது. பட் சட்டமன்றத்தில் இருந்து பேசும்பொழுது மட்டும்தான் களத்தில் இருக்கக்கூடிய பணியாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பொதுவாக என்னன்னா, லெஜிஸ்லேட்டிவாக அதாவது அசம்பிளியில் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னா, டைரக்டாக இந்த போலீஸோட இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்டு, தொகுதிக்கான ஒரு அதிகாரம் அப்படின்றது ரொம்ப இயல்பாகவே கிடைச்சிடும். ஆனால் ஒரு எம்பிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுறதுல தான் அவருக்கு அதிகமான கவனம் அப்படின்றது இருக்கும். கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸில் இருக்கவர் நிறைய முறை சொல்லியிருக்காரு, ஒரு பார்லிமெண்டேரியனா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தொகுதியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒரு பார்லிமெண்டேரியனா என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல சட்டம் உருவாக வைக்க முடியும், சட்டத்து மேலே ஒரு நல்ல விமர்சனம் வைக்க முடியும். இதை தான் ஒரு பார்லிமெண்டேரியனாக நான் வந்து செய்ய முடியும். ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு கவுன்சிலராகவோ இல்லை ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராகவோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய அதிகாரம் அப்படின்றது வேற. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிறைய அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு அவர் நிறைய தாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ திருமாவளவனும் அதை உணர்ந்திருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து இப்போது காட்டுமன்னார் கோயிலுடைய எம்எல்ஏவாக இருந்தாருன்னா அந்த தொகுதியவே அவரால் மாற்ற முடியும். இப்போ ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரலாம், ஒரு நல்ல லைப்ரரி கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு எம்எல்ஏவால் செய்ய முடியும். எம்எல்ஏவுடைய அதிகாரம் அப்படின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற அளவுக்கு உங்களால் ஒரு அதிகாரத்தை கொண்டு வர அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் அவர் கேட்குறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே இந்த மாற்றத்தெல்லாம் அவர் திமுக வந்து பெற்று கொடுத்துருவாரா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய. திமுக சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்காரு. அவரோட திமுகவோட கொள்கையில ஏற்று தான் இருக்காரு. சமூகத்துல எந்த ஒரு அநீதி நடந்தாலும், ஒரு பெண்களுக்கு எதிராக எந்த குற்றங்கள் நடந்தாலும் அவர் குரல் கொடுக்குற மாதிரி தெரியலையே. அவர் பட்டியல குரல் கொடுக்குறாரு தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பெருசாக என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுதுன்னு நான் கேட்குறேன். இப்போ வந்து மேல்பாதி, விழுப்புரத்தில் இருக்க மேல்பாதின்ற கிராமத்தில் கோயிலுக்குள்ளார பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து நுழைய முடியாத ஒரு பிரச்சனை வருது. என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு. கடைசியில் அந்த கோயிலே மூடிட்டாங்க. அதுதான் அதுக்கு ஒரு தீர்வாக வந்து இவங்க திமுக அரசு கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கொடுக்க முடியல. திருமாவளவனாரெல்லாம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடிஞ்சதுன்னு நான் கேட்குறேன். அதான் பட்டியலின சமூக மக்களுக்காக ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கான ஒரு குரல் இவரால் கொடுக்க முடியலையே, அதுதானே ஒரு அதிருப்தியாகவே இருக்கு. இல்லை, குரல் கொடுக்க முடியலன்னு சொல்கிறதோட அதிகாரத்தை நோக்கி இருக்கணும்னா, இப்போ மொத்தமாக ஒட்டுமொத்த மக்களின் அதிகாரத்தையும் அவர் கைப்பற்றினா மட்டும்தான் அவர் நினைக்கிற மாற்றத்தெல்லாம் அவர் கொண்டாட முடியும். அவர் சிஎம் ரேஸ்ல இருந்தால் தான் அவர் நினைக்கிறத அவர் வந்து செய்ய முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு பட்டியலின படுகொலை ஒன்று நடந்துச்சு, விவசாயி படுகொலை. அது இன்னும் கண்டுபிடிக்கவே படலை, யாரு குற்றவாளி அப்படிங்கிறது, எதனால அவங்க இறந்தாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு வந்து அவங்களோட பொண்ணும் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதை பற்றி வந்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. அது திமுக ஒரு ஆட்சியில் நடக்கிறதுனால அதை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் இல்லையா அவருக்கு? இல்லை, தைரியம் இல்லைன்றதோட நம்பர்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து தனியாக போய் நின்னா அவர் எது போல ஜெயிப்பார் அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ கூட்டணியிலே 8 சீட்டு தான் வாங்கி அவரால் நிற்க முடியுது. ஒரு 40 தொகுதியாவது அவர் கையில் இருந்தார்னா அவர் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போது யூபியில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மாயாவதி அவர்கள் நின்னாங்க, முதலமைச்சர் வரைக்கும் ஆனாங்க. ஒரு பட்டியல் சமுதாயத்திலேருந்து சொந்தமாக நின்று ஒரு முதலமைச்சர் ஆனக்கூடிய ஒரு தலைவராக அவங்கள நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு எந்த முயற்சியும் எடுக்கலையே. திரும்ப திரும்ப சேஃபாக ஒரு கூட்டணியில் போய் உட்காரணும், அந்த கூட்டணியோட பலத்தில் நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகிடணும், அந்த அளவில் தானே அவருடைய சிந்தனை அப்படின்றது இருக்கு. ஸோ அவர் நினைக்கிற மாற்றத்தெல்லாம் அவரால் கொண்டு வர முடியாது. சட்டசபையில் வரும்போது என்ன ஒரு கூடுதல் விஷயம், நம்ம ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம்னா, காவல்துறைக்கும் அவருக்குமான உறவுல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இப்போது பஞ்சாயத்து போர்டில் போயிட்டு அவரால் ஒரு விஷயங்களை வந்து சாதிக்க முடியும். அந்த ஊரில் கவுன்சிலரில் ஒரு மேயர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நின்று அவரால் பேச முடியும். ஸோ அவங்களாம் இவருடைய அதிகாரத்தின் கீழே வந்துடுவாங்க. ஸோ அதனால் இன்னமும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் அவரால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். உள்ளூர் ரோடு போடுறதுலேருந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து இந்த மாதிரி இது எல்லாமே நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். இது எல்லாத்துலேயுமே கமிஷன் கட்டிங்கும் வாங்க முடியும். ரெண்டுமே இருக்கு. அவர் எம்எல்ஏ இல்லாததுனால தான் இதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. ஸோ அதனால் அவர் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு, நல்லா அவர் ஜெயிக்கணும்.
ஜெயிச்சா எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இப்ப நம்மளால சொல்லிட இந்த நிலையில அவர் வாரிசு அரசியலுமே உள்ள கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த திமுகவோட சேர்ந்து இருந்ததுனால இந்த ஒரு கொள்கை வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. அவரோட அக்கா மகள் அவங்களையும் வந்து நிக்க வச்சிருக்காங்க, மாலதின்னு. ஆமா, அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவர் இனிமே வாரிசு அரசியலை எதிர்த்து பேசினதே இல்லை. நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்றனாலே வாரிசு அரசியல ஒரு நாள் அவர் வந்து எதிர்த்து பேசினதில்லை. அந்த கட்சி ஒத்துக்கிட்டா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், நம்ம தலையிட முடியாதுன்னு அவர் வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார் திமுகவுக்கு. ஸோ வாரிசு அரசியல அவர் பெருசாக எதிர்த்து நான் பார்த்ததில்லை. ஏன்னா சப்போர்ட் பண்ணுற எல்லா கட்சியிலுமே வாரிசுன்றது ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு காரணம் என்னன்னா திமுகவுக்கு குரல் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடுக்கறத விட இவர் தான் அதிகமாக குரல் கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆமாம், கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார். இப்போ கள்ளச்சாராயம் கொடுத்த சத்தத்துக்கு யார் காரணம்? பிஜேபி தான் காரணம்னாரு. மத்திய அரசு சட்டத்தை கொண்டு வர வேண்டும், திமுக அரசு கொண்டாடணும்னு அவர் சொல்லலை, மத்திய அரசு கொண்டாடணும் அப்படின்னாரு. இது மது ஒழிப்புத்துறை அப்படின்றது மாநில அதிகாரத்தின் கீழே வரக்கூடியது. கேரளா இதில் பண்ணியிருக்காங்க, குஜராத்தில் பண்ணியிருக்காங்க, பீகாரில் பண்ணியிருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியாதா? ஆனால் கேட்கலாம், அவர் கேட்க மாட்டார். இதே அதிமுக இருந்தாருன்னா மது ஒழிப்பு கொண்டு வாருங்கன்னு ஒரு பெரிய போராட்டமே நடத்திருப்பார். 2026 பிறகு கேட்பாருன்னு நினைக்கிறேன் மது ஒழிப்பை பற்றி. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், கேட்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம விஜய் அவர்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நேற்று விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு. கொளத்தூர் தொகுதி, அப்புறம் அவரோட பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியை முடிச்சுட்டு கொளத்தூர் தொகுதி, அதாவது இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட தொகுதி, அந்த தொகுதி போறப்ப 5 ஒலிபெருக்கிகள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து 30 ஒலிபெருக்கிக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல 5 பிரிவுகளுக்கு மேல் குற்றங்கள் வந்து போட்டிருக்காங்க போலீசார். அது கண்ணாடி பிடித்திருப்பான், லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டான், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டான்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விஜய் மேல விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை திமுக கொடுக்க தான் செய்யும். வந்து நம்ம எந்த பக்கம் போனாலுமே நமக்கு ஒரு முட்டுக்காடா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம். ஆனா அது கரெக்ட் தான், எந்த பக்கம் போனாலும் ஒரு முட்டுக்காடு இருக்க தான் செய்யுது. நான் பிரச்சனை என்னன்னா, பொதுவாக எல்லா கட்சியும் இதெல்லாம் உடச்சி எரிஞ்சு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. விஜய் இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 பேர் தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல 500 பேருக்கு மேல கூடுறாங்க, 3000 பேர் கூடுறாங்க, அதனால என்னால பிரச்சாரம் நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலையும் திமுக மேலையும் பழி போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னு பார்த்தா கொளத்தூர் தொகுதியில இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சாரம் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துகிட்டு தானே இருக்கு. அவருக்கு ஒரு இந்த பண்ணையார் மனப்பான்மையில தான் இருக்காரு. எளிய மக்களோட சேர்ந்து பழகத்துக்கு அவருக்கு தெரியல, இல்ல விருப்பம் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா முதல்வர் ஆகணுன்ற ஆசை மட்டும் நிறைய இருக்குது. மக்கள் கிட்ட போய் சென்றடையணும், மக்களை வந்து சந்திக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. இன்னும் சொல்லணும், வெயில்ல வந்து நிக்கணுமான்ற எண்ணம் கூட அவருக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. அதோடைய எதிரொலியா தான் நான் இதெல்லாம் பாக்குறேன். அவர் காரணம் தேடுறாரு. ஆமா, ஒரு கேரவன் போட்டு அதுக்கு மேல ஒரு கொடை போட்டுக்கிட்டு அதெல்லாம் நின்றுட்டு இருக்காரு. நம்ம வெளில போனா நீ போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அப்படின்னு அவர் தேடுறாருன்னு தான் பாக்குறேன். அவருக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. இப்போ ஒரு டிசம்பர் மாசம் கரூர் இன்சிடென்ட் முன்னாடி அவர் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். டிசம்பர்ல தான் கரூர் இன்சிடென்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 நாள் பிரச்சாரம் பண்ணார். அப்பெல்லாம் என்னன்னா, அவரு போற ஒவ்வொரு நாள் பிரச்சாரமும் ஒவ்வொரு நாளும் செய்தியா மாறிச்சு. அந்த ஒரு நாள் முழுக்கவே விஜய் பத்தி தான் ஒட்டுமொத்த செய்தி இருந்தது. விஜய் என்ன சொல்றாரு, இந்த ஊர்ல என்ன பேசியிருக்காரு, அந்த ஊர்ல என்ன பேசியிருக்காரு. அது வரைக்கும் அரசியலே பார்க்காதவங்களும் டிவில வந்து விஜய் பார்த்து அரசியலை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய நல்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பே இருந்துச்சு. ஒரு மொத்த மக்களும் இவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறாங்க. ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் கேட்டாங்க அவர் என்ன பேசுறாருன்னு. ஏன்னா அவருக்கு அந்த சினிமா நட்சத்திரம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு ஒரு பெரிய உதவிச்சு. அப்போ வந்து என்னன்னா, ஒரு ஆளே இல்லாத கிரவுண்ட் அது. சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து நம்ம கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான். பெருசா யாரும் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடல. அப்பப்போ திமுக மட்டும் ஒரு சைடு அப்படியே போய் மாநாடு போடுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிச்சிருந்தார். அவருடைய முதல் கட்டத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் சைலண்டா இருந்தார். ஸோ பெருசா யாரும் மாநாடுன்ற அதாவது தொகுதிக்கு பிரச்சாரம்னு யாரும் போகல. ஸோ அவருக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது. இந்த கரூர் விவகாரம் நடந்தோடனே ஒட்டுமொத்தமா அப்படியே பிளாஸ்ட், ஒட்டுமொத்தமா முடிஞ்சு வீட்டுல போய் உட்காந்துட்டு ஒரு 70-75 நாள் 4 நாள் 5 நாள் விழுந்துற பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாசமாவது 2 மாசமாவது அப்படியே 70-80 நாளை தாண்டி போய் இப்பதான் வெளில வந்திருக்காரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், எல்லா கட்சியும் பிரச்சாரத்துல ஈடுபடுது, எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையை விடுறாங்க. எந்த ஊர்ல எந்த தேர்தல் வேட்பாளர் யார் நிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தேர்தல் அறிவிச்சு ஒரு 2 வாரம் வரையும் பாயிண்ட் வரட்டும்னே உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆமா,
ஸோ இப்போ அது என்ன ஆகுதுன்னா, இப்போ விஜய்க்குன்னு ஒரு தனி அட்ராக்ஷன் இல்லை. அவருக்கு கிடைச்ச மொத்த வாய்ப்பையும் அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு 10ஓட 11 தான் போறாரு. நியூஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வராது, ஹெட்லைன்ஸ்ல எதுவும் வராது, அவருக்குன்னு தனி கவரேஜ் எதுவும் வரப்போறது. சைலண்டா இருந்தாங்க ஒரு பக்கம், அதிமுக அடிச்சு மோதி அப்படியே போயிட்டாங்க. இப்போ அதிமுகவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இப்போ யார் என்ன சொல்றாங்க, எடப்பாடி என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாரு, திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னு தான் இப்போ நியூஸ் போகுமே தவிர அந்த விஜய்க்குன்னு இருக்க அந்த தனி அட்ராக்ஷன் அப்படின்றது இப்போதைக்கு குறைஞ்சிட்டு கொஞ்சம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ எவ்வளோ சேனல் லைவ் போடுறாங்க விஜய் போறதா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், லைவே போறது கிடையாது. அன்னைக்கு மொத்தமா எல்லா சேனலும் லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, அதுதான் அவரை மட்டுமே நோக்கி இருந்த கேமராக்கள் அப்படியே எல்லாமே அதிமுக பக்கம் திரும்பிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கப்படுது. ஆமா, அப்படிதான் மாறி இருக்கு. ஸோ அவரு தன்னுடைய வாய்ப்புகள் அத்தனையும் இழந்து விட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லதான். அதனாலதான் என்னமோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி தன் பக்கம் அப்படியே கேமராக்கெல்லாம் திருப்புறாரா என்னமோ. எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஏப்ரல் 24 புதிய படத்துக்கு பூஜை போட்டாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம பெருசா எதிர்பார்க்கறது ஒன்றும் அவருக்கே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு. 24 புதிய படத்துக்கு பூஜை போட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா லியோ 2 வந்துடும். நாம அதுல வேணா சந்தோஷமா விஜய் முதலமைச்சர் ஆறாரோ இல்லையா, லியோ 2க்கு பூஜை போட்டுருவாருன்னு எதிர்பார்க்கிறேன். அதுதான் நம்மளுடைய அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கலாம். இதையடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி கரூர்ல போட்டிட்டு அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு, அமைச்சராகவும் இருந்தாரு. இதனால் அமைச்சர் பதவி அவருக்கு வந்து பறி போயிட்டு, இதுக்கு பிறகு கரூர்ல நீங்க போட்டி இல்லை, இப்போ ஏன் கோவையில் வந்து போட்டிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிருபர்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த கரூரும் எனக்கு கோவையும் வந்து 2 கண்ணு மாதிரி தான், நான் எதில் போட்டிட்டாலும் நான் இங்கே கரூரையும் பார்த்துப்பேன் கோவையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து முதல்வர் எடுத்த முடிவு, நான் எடுத்த முடிவு இல்லை, நான் யாருக்கும் பயப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் கரூர் சம்பவத்தெல்லாம் ஒன்றும் பார்த்து பயந்தெல்லாம் ஒன்றும் போல, நான் வந்து கோவைக்கு வந்து முதல்வரோட எடுத்த முடிவுனால தான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, அவரு கரூரை விட்டு வெளில போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்னோட தனிப்பட்ட முறையில். ஆனால் அவர் தான் ஸ்ட்ராங் கேண்டிடேட், அவர் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு கரூரில் நல்ல செல்வாக்கு பெற்றாராம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தனிப்பட்ட நபர் ஒருத்தர் வந்து கரூர் தான், பக்கா அதிமுக சப்போர்ட்டர். அவர்கிட்ட நான் கேட்டால் அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கணும், ஆனால் கரூர்ல செந்தில் பாலாஜி ஜெயிக்கணும் அப்படின்னு. ஒரே சமுதாயம்னு வச்சுக்கலாம், அவரு எடப்பாடி என் நண்பர் எல்லாம் ஒரே சமுதாயம். ஸோ அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. செந்தில் பாலாஜி வந்து மொழியாக ஜெயிக்கணும், ஆனால் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கரூருக்கு அவர் அதிகமாக செஞ்சிருக்காரு அப்படின்னு. கரூர் நல்ல செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருக்கார். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்கிறார் கரூர்ல. இப்போ செந்தில் பாலாஜி நேராக நின்றுந்தாருன்னா டஃப் ஃபைட்டாக இருந்திருக்கும், ஆனால் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்போ அது என்ன ஆகும்னா, செந்தில் பாலாஜி இல்லாததுனால எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். என்னதான் வேலை பார்த்தாலும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதே கால்குலேஷன் தான். எம்ஆர் விஜயபாஸ்கர் இதே சமூகம், எடப்பாடி அவர்களும். ஸோ ஒரே சமூகத்தை சேர்ந்த முதல்வரும் எம்எல்ஏங்கும் போது ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதாவது ஒரு ஜாதிய ரீதியாக நம்ம அப்படி ஒரு கணக்கு சொல்லலாம். பட் செந்தில் பாலாஜி இல்லாதது கரூர் திமுக இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் அவங்க இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, கோவையில வந்து போனவாட்டி நாங்க 2021 தேர்தலில் 10 தொகுதியிலுமே கோட்டை விட்டுட்டோம், அதை நாங்க வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் முதல்வர் நீங்க அனுப்பியிருக்காரு கோவைக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. கோவையில வந்து 10 தொகுதியும் கோட்டை விட்டுட்டாங்க. இந்த முறை எப்படி இருக்கும்னு தெரியல, ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுதான். ஏன்னா அப்போ ஏடிஎம்கேக்கு வந்து அது ஆளுங்கட்சி, அது ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. இப்போ ஏடிஎம்கேக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்லை, அது ஒரு விஷயம். பட் கூடுதலாக ஏடிஎம்கேக்கு இப்போ பிஜேபி சப்போர்ட் இருக்கு. பிஜேபிக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஏரியா வந்து கோயம்புத்தூர் பக்கம் அப்படின்றனால இவரே அதிமுக கோட்டை அப்படிங்கிற மாதிரி கோவையை வந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு. அதை நான் உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கோட்டையை உடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி கோட்டையை உடைக்கிறதுனா அவர் தொண்டாமுத்தூர்ல போய் எஸ்பி வேலுமணி எடுத்து தான் நின்றுருக்கணும். அவரு நீங்க வந்து கோட்டையை எதுக்கணும், கோட்டையில இருக்க மன்னரை தானே நீங்க எதிர்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க வெளியில நின்றுட்டு என்னத்தை போய் அப்படி கிடையாது. வானதி சீனிவாசன் இருந்தனால ஈஸியாக அந்த தொகுதியை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ அதிமுக வேட்பாளர் அப்படிங்கும்போது அது இன்னமும் சேலஞ்ச் அதிகமாக இருக்கும். அவரு போய் அந்த ஊருக்குள்ளார செல்வாக்கு உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். என்னுடைய கணிப்பு என்னவா இருக்குன்னா அவர் எம்பி ஆவாருன்னு எதிர்பார்க்குறேன். எம்எல்ஏக்கு வாய்ப்பு கிடையாது, எம்பி ஆவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ இந்த தேர்தலில் அவருக்கு இல்லைங்கிறீங்க பதவி? ரொம்ப அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் மிஸ் பண்ணிடுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொன்று, ஜெயலலிதா அவர்கள் இதே விஷயத்த நத்தம் விஸ்வநாதனுக்கு பண்ணியிருக்காரு. நத்தம் விஸ்வநாதன் வந்து நத்தத்தில் ஒரு பெரிய டான், பவர்ஃபுல்லான ஒரு தலைவர்.
அவர் மேல ஒரு அதிருப்தி இருந்தது. 2016 அவர் மேல ஒரு அதிருப்தி இருந்தது. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணாரு, ஆத்தூர்ல ஐ பெரியசாமிக்கு எதிராக போய் போட்டி போட்டுன்னு அனுப்பி விட்டாங்க. ஸோ ஆத்தூர்ல ஐ பெரியசாமி ஏற்று ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி ஐ பெரியசாமி நத்தத்துல வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை. அவர் தோத்து போயிட்டாரு, நத்தத்தையும் இழந்துட்டார். நத்தத்துல டிஎம்கே வந்துருச்சு, ஆத்தூர்ல விஸ்வநாதன் அவர்களும் தோத்து போயிட்டார். அப்புறம் ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறம் அவர் ஓபிஎஸ் பக்கம் போனார். இப்படி அப்படின்னு வந்து இப்போ எம்எல்ஏ ஆகி மறுபடியும் நத்தத்தில் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்பயும் நத்தத்தில் தான் நிற்கிறார். அதே கதை தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நடக்குது. முதல்வர் வந்து செந்தில் பாலாஜி மேல இருந்த அதிருப்தி, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே கரூர்ல நடந்த சம்பவம், அந்த அதிருப்தினால கூட அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா அது அதிருப்தி தான். அதிருப்தின்னு இல்லாம ஒரு பிளான் போட்டு அங்க தூக்கி போட்ட மாதிரி அவர் ஏமாத்துற மாதிரி ஏமாத்திருக்காங்க. நீ போய் வென்றுவா அப்படின்னு. எல்லாம் வெல்றது ரொம்ப கஷ்டம் தான் என்னை பொறுத்திருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு அங்கே ஆல்ரெடி நல்லா செல்வாக்கு உண்டு. அந்த இடத்த போய் மாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். முதல்வரும் நிறைய வாட்டி கோயம்புத்தூர் பக்கம் போயிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் கோயம்புத்தூரை திமுக கைப்பற்றுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்கு. ஆமாம், இதை போன தடவையே அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். 19 அவங்களுக்கு 21 நல்லா வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ வந்து முதல்வர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு கூடி இருக்கும். திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது இப்போ ஜாஸ்தியாக இருக்கும்போது அதெல்லாம் கடந்து அந்த இடத்துல ஜெயிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். செந்தில் பாலாஜி 29 எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. மீண்டும் ஒரு பதிவில் 2 பேரும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.